நக்கல் மவனுக்கு நடிகை நமிதா கிண்டல பாத்தீங்களா? நடிகை நமிதா கிண்டலாக திமுகவை விமர்சனம் செய்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பாஜக சார்பில் தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் நடிகை நமிதா வேளச்சேரி மண்டல தலைவர் செந்தில்குமார் தலைமையில் வேளச்சேரி சுற்றுவட்டார பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய நடிகை நமிதா, கடந்த 10 வருடங்களாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது வளர்ச்சிக்காகவும் நமது குழந்தைகள் வளர்ச்சிக்காகவும் வேலை செய்து வருகிறார். ரயில்வே, ஏர்போர்ட், ஹைவேஸ், எஜுகேஷன் சிஸ்டம் என அனைத்திலும் முன்னேற்றமே. வந்தே பாரத்திலிருந்து சந்திராயன் வரை முன்னேற்றம் தான். 10 வருடத்திற்கு முன்னர் இங்கிருக்கும் பாதி பேர் ஓட்டு போடவில்லை. ஓட்டின் மதிப்பும் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நிலைமை தற்போது அப்படி இல்லை. நமது ஒவ்வொருவரின் கையிலும் ஸ்மார்ட் போன் உள்ளது. அதிலும் கூட குறைந்த விலையில் இன்டர்நெட் வசதி உள்ளது. 10 வருடத்திற்கு முன்னர் நிறைய பேருக்கு வைஃபை தெரியும், ஆனால் வைஃபை தெரியாது. அதே 10 ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியூரில் படிக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்றால் 2 நாட்கள் வங்கிக்கு அலைய வேண்டும். ஆனால் தற்போது அப்படி இல்லை. டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்துவிட்டது. 2020ஆம் ஆண்டு கொரோனா வந்த காலத்தில் குறுகிய நேரத்தில் தடுப்பூசி கண்டுபிடித்து நமக்கு மட்டுமின்றி மற்ற நாட்டினருக்கும் வழங்கி நம்மை காப்பாற்றிய கடவுள் பிரதமர் நரேந்திர மோடி. பாரத பிரதமர் அவர்கள் தமிழ் கலாச்சாரத்திற்கும் மொழிக்கும் முக்கியத்துவம் வழங்கி வருகிறார். அதற்கு பெரும் எடுத்துக்காட்டாக பாராளுமன்றத்தில் செங்கோல் வைத்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பற்றி நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. பதவி ஆசை இல்லாத ஒருவர் கவர்னர் பதவியை விட்டுவிட்டு மக்கள் சேவைக்காக வந்திருக்கிறார். இதுவரையில் எதிர்க்கட்சிகளில் யாராவது ஒருவர் இது போன்று வந்துள்ளார்களா? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மருத்துவராக பணிபுரியும் போது வெறும் 100 ரூபாயில் பெண்களுக்கான மருத்துவ ஸ்கேனிங் வசதியை அளித்தவர். திமுக அரசு மழைநீர் வடிகால் பணிகளுக்காக 4000 கோடி ரூபாய் செலவு செய்ததாக சொல்கின்றனர். அதை யாராவது பார்த்தீர்களா? நான் 4 மாதத்திற்கு முன்னர் பார்த்தேன். மழையில் எனது குழந்தைகள் படைகள் கூட்டிச் செல்லும் போது மழை வெள்ளத்தில் 4000 கோடி அடித்துச் சென்றதையும் பார்த்தேன் என்று பேசினார். எல்லாருக்கும் மாலை வணக்கம். சௌக்கியமா? கேக்குதா? நல்லா கேக்குதா? அங்கே வரைக்கும் சவுண்ட் ஓகேயா எல்லாருக்கும்? அங்கே ஓகேயா எல்லாம்? செல்லத்தை ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். நான் என்ன சொல்ல போறேன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போறேன். அது கூட எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன் அதெல்லாம் நிஜம் இருக்கு. அதை கூட நீங்க நம்பிக்கை போறேன். நான் இப்போ சொல்றேன். கடந்த 10 வருஷத்தில் நம்ம பாரதிய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி நம்ம வளர்ச்சிக்காக, நம்ம குழந்தையோட வளர்ச்சிக்காக, நம்ம ஃபேமிலியோட வளர்ச்சிக்காக தான் வேலை செஞ்சிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் முன்னேற்றம் 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 தான். railways, airports, highways, education system.